பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமம் 14:13. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமாக விடுவித்து மீட்டு கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக செங்கடல் தடையாக நின்றது. செங்கடலை தாண்டி போகும் பொழுது தான் ஆண்டவர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆனால் செங்கடல் அவர்களுக்கு தடையாக நின்றது. அதே வேளையிலே கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினால் பார்வோன் அவனுடைய சேனை அனைத்தையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது பார்வோனுடைய சேனை அனைத்தும் பின்தொடர்ந்து வருகிறது. மிகவும் பயந்து போய் மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் பரவாயில்லை, இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்து எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீர் என்று முறுமுறுத்தார்கள். அப்பொழுதுதான் மோசே கர்த்தரோடு கூட மன்றாடினான். ஆண்டவரோடு கூட அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் அளிக்கிற இரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை காண்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை அவன் சொன்னான். நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, இந்த காலை வேளையிலே பல சூழ்நிலைகளிலே பலவிதமான பயங்கள் நம்மை நெருக்குகிறது. வியாதியை குறித்த பயம், சத்துருக்களை குறித்த பயம், வேலை ஸ்தலத்தில் சில மனிதர்களை குறித்த பயம், அதிகாரிகளை குறித்த பயம், இப்படிப்பட்ட பல பயம் நம்மை நெருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கு நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். சங்கீதம் 98ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தமது இரட்சிப்பை பிரஸ்தாபமாக்குகிற தேவன், தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிற தேவன். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அன்றைக்கு செய்தார். மோசேயை பார்த்து சொன்னார், உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டி இந்த செங்கடலை இரண்டாக பிளந்து விடு என்று சொல்லி, அப்படியே அவன் கரத்தை நீட்டினான். கடல் இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை உண்டாக்கப்பட்டது. சமுத்திர ஜலம் இரண்டு பக்கமும் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இதுவரையிலும் இப்படிப்பட்ட அதிசயத்தை என்றுமே அவர்கள் பார்க்கவில்லை. அந்த நடுக்கடலிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் நடந்து கொண்டு வந்தார்கள். அதை தொடர்ந்து பார்வோனுடைய சேனையும் வந்தது. ஆனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் நடுவாக கர்த்தர் வந்து நின்றார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இரவை முழுவதும் பகலாக மாற்றி அவர்களை வழிநடத்தி கொண்டு அக்கறை சேர்த்தார்.
பார்வோனுடைய ஜனங்கள் நடு சமுத்திரத்தில் வரும் பொழுது கர்த்தர் அவர்களை திரும்பி பார்த்தார். அவர்கள் கலங்கி போனார்கள். சத்துருக்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு சமுத்திரத்தின் நடுவிலே அவர்கள் ரதங்களை நடத்த முடியாதபடி அதனுடைய உருளைகள் எல்லாம் கழன்று விழுந்தது. அன்றைக்கு ராத்திரி ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு கட்டளையிட்டார். காலையிலே பார்க்கும் பொழுது பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனை அனைத்தும் பிரேதங்களாக சமுத்திரத்தின் கரையிலே விழுந்து கிடந்தார்கள். இந்த காலை வேளையிலே நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமாயிருந்தாலும், எந்த சத்துருவின் சேனையாயிருந்தாலும், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். உபாகமம் 28 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யாரும் வர முடியாது. ஒரு வழியாய் வந்தாலும் 7 வழியாய் அவர்கள் நம்மை விட்டு சிதறடிக்கப்படுவார்கள். உபாகமம் 33 அதிகாரம் 29 சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யாரும் இருக்க முடியாது. காரணம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக உன் தேவனோடு கூட இருக்கிறார். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே தான். அவரே உனக்கு கேடகமாய் உன்னை பாதுகாப்பார். அவரே பட்டயமாய் எழும்பி சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்கி போவார்கள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். ஆகவே நாம் சந்தோஷமாயிருப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 49 சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு விலக்கி விடுவிக்கிற தேவனோடு கூட இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துவார். உனக்கு எதிராக எழும்புகிறவர்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துவதுதான் ஆண்டவருடைய நோக்கம். கொடுமையான மனுஷனுக்கு தப்புவித்து ஆண்டவர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாமல், கவலைப்படாமல் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுவார். உங்களை உயர்த்தி எல்லா கொடுமைக்கும் தப்புவித்து ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் அப்படி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி. எல்லா பயத்தையும் எடுத்து போடும். இன்றைக்கு அந்த பெரிய ரட்சிப்பை ஒவ்வொருவரும் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.